ஹல்லேலூயா. ஸோ நாம 2 வாரங்களாக படிச்ச ஒரு வசனத்துக்குள்ளதான் நாம போக போகிறோம். என்ன படிச்சோம்? கொலோசியர் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம பார்த்தோம். ரைட். ஸோ அந்த வசனத்தை நாம மறுபடியும் படிக்கலாம். Then let God lead us. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அப்போ see the thing is that I want you to take to the context. ஏன் இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனா பைபிள்ல ஏன் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஆமென். நீங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறார். He talks about பவுல் இயேசு கிறிஸ்து குறித்து ஆரம்பிச்சு தொடர்ந்து he talks to the church. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த கொலேசி நிருபம் வந்து it was not established by பவுலினால ஸ்தாபிக்கப்படல, அது எப்பாப்பிரோத்தினால ஸ்தாபிக்கப்பட்டு, சோ இந்த சபையை குறிச்சு, கொலேசி சபையை குறிச்சு அவருக்கு செய்தி போகுது. about the church in கொலேசி. அது 1:4 படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு. இங்கிலீஷ்ல 4 இருக்கும், தமிழ்ல வந்து 5 இருக்கும். ஓகே, இங்க 3ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாம் உங்களோட அன்பையும் குறித்து நான் கேள்விப்படுகிறேன். I heard about you. இந்த கொலேசி சபை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார். He has never visited to the கொலேசி சபைக்குள்ள அவர் போல பார்க்கல, பட் he hears சபையுடைய வளர்ச்சி கேட்கிறாரு, அவங்க விசுவாசத்தின் வளர்ச்சியை கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் என்ன பண்றார்? through the strength of the Holy Spirit or the revelation of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை திருச்சபைக்கு அவர் வெளிப்படுத்துறார், கொலேசி சபைக்கு வெளிப்படுத்துறாரு. 1ஆம் அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை எழுதியிருப்பார் பவுல். அவருடைய ஜெபம், கொலேசி சபைக்கான ஒரு ஜெபம் 9, 10, 11ஆம் அதிகாரத்துல இட்ஸ் a prayer of Paul to the church of கொலேசி. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா about the incredible greatness of God, தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவர் அங்க எழுதி வச்சிருப்பார். ஆமென். சோ அது முடிஞ்ச பிறகு he starts with the second 2ஆம் அதிகாரத்துல, அந்த 1ஆம் அதிகாரத்துல 1:27 சொல்லுவாரு who Christ is. கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்போ எங்க இருக்கிறார் கிறிஸ்து? Where is Christ living in you? Where living? மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்துன்னு சொல்லுவார். சோ அதெல்லாம் சொல்லிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ள அவர் வரும்போது he talks about லவோதிகா சபை, இதெல்லாத்தையும் உங்களை குறிச்சு நான் பார்க்க ஆசையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்லுவார், முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவாரு. ஒருவனும் வசனத்தினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இப்போ Paul was concerned always to the church. He was burdened with the church. என்னன்னா பவுலுடைய நாட்கள்லயே நிறைய கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்குதுன்னு நினைச்சு ரொம்ப ஐயோ இன்னைக்கு இருந்துச்சுன்னு இல்ல, பவுலுடைய நாட்கள்லயே கள்ள உபதேசம் இருந்துச்சு. Paul was very much worried about the wrong teaching. Yeah, Paul was unable to compromise with the things of this world. உலகத்தின் மற்றவங்க சொல்றத அவர் ஏற்றுக்கொள்ள முடியல, because he was always comparing to the word of God. எழுதப்பட்டதை அவர் பார்க்கிறாரு, எழுதப்பட்டதை he begins to, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்க கூடாது. அதனால தான் நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய கமோஷனே நடக்குது. சில பேர் யூதேயால இருந்து என்ன பண்றாங்க, விருத்த சேதனம் பண்ணி கொள்ளணும், அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லும் போது இவர் பெரிய அங்க என்ன கமோஷன் நடக்குது. அப்போ அங்க இருந்து என்ன பண்றாங்க, அவர்கள் புறப்பட்டு எங்க வராங்க, they come to Jerusalemல
இப்படி எல்லாம் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி they take counsel. அப்ப பைபிள் சொல்லும், அங்க பவுலுக்கு யாக்கோபு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பேதுரு எல்லாம் பல காரியங்களை சொல்லி இதுதான் சிஸ்டம்னு சொல்லி இதுதான் முறைன்னு சொல்லி அனுப்புவாங்க. 15ஆம் அதிகாரத்துல ஆக்ட்ஸ் 15ல படிச்சீங்கன்னா அது இருக்கும். அப்போ இங்க பவுல் he was going everywhere. அவர் போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்றாரு, சபைக்குள்ள சில காரியங்கள், தவறான காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறார். இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் பல காரியங்களை மனுஷனினால் தோற்றுவிக்கப்பட்ட காரியங்கள் மனுஷன் என்ன பண்றாங்க, இதுதான் ஆண்டவர்கிட்ட தேவன் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய கேட்டிருப்போம், அந்த திரும்ப சொல்றதுல ஒரு தப்பம் கிடையாது. நீ ஆதியில இருந்து நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்குதுன்னா ஜெபம், ரைட்? ஜெபத்தோட உபவாசம் பண்ணணும். இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், பைபிள் ரீடிங், அதெல்லாம் மெடிடேஷன் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதை வேணாங்க, நீங்க டான்ஸ் ஆனாலுமே 40 நாள் உபவாசம் பண்ற வல்லம் உங்களுக்கு வந்துடும் சொன்னா எப்படி இருக்கும்? ஜெபிக்கிறதவா, நான் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா போலாம் வரலாம். ஜெபமே இல்லாம காலையில எந்திரிச்சு அப்படியே நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றமா டான்ஸ் ஆடிட்டேன்னா filled with the power of Godனா அது நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா கேட்கறதுக்கு? 90% அதுக்கு பிரியம் எல்லாருக்கும். ஜெபம் பண்ற வேலையே இல்ல. டான்ஸ் ஆனாலுமே நான் 40 நாள் உபவாசம் தேவையில்ல, ஜெபம் தேவையில்ல, நான் ஏந்திரிச்சு 40 நாள் டான்ஸ் ஆடினாலும் நான் வல்லமைனால நிரப்பப்பட்டேன்னா இட் சவுண்ட்ஸ் குட். அதுக்கு விசில் சத்தெல்லாம் அடிக்கிறத கேட்கிறோம் நம்ம, பிகாஸ் they love it. But nobody goes to the teaching of Jesus. இயேசு 40 நாள் அவர் உபவாசம் இருந்தாருனாக்கா அப்ப it means it's so important for the church to pray and fast. அப்போ இயேசு என்ன பண்ணாருங்க, நம்ம பைபிள்ல நேத்து he has left marks, அடிச்சுவடுகளை இயேசு தான் விட்டு போயிருக்கிறார் அவருடைய திருச்சபைக்கு. அது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். We have to follow Jesus. அப்போ இங்க பவுல் என்ன சொல்றாரு, நிறைய பேர் உங்களை வஞ்சிக்க வருவாங்க, ஒருவனும் நயவசனிப்பினால உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிற அட்வான்ஸா சொல்றார். நிறைய பேர் வருவாங்க. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல there is so many times பவுல் எழுதுவார். 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:29 இருந்து, நாம் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். வராதுன்னு பவுல் சொல்லல. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்துல இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிற. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ரிமெம்பர், ஜாக்கிரதையா இருங்க. many will come. நான் போன பிற்பாடு வருவாங்க. அப்போ பவுல் இருக்கிற நாட்கள்லயும் வந்தாங்க. Paul was guarding the believers. சபையை பாதுகாத்து கொண்டிருந்தார். வருவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டு இருந்தாரு. That was a duty Paul was செய்றார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட. யோசிச்சு பாருங்க, how much you would have been burdened. சபை குறித்து அவருக்கு இருந்த கரிசனை. எவ்வளவு ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷன் பாருங்க. He didn't want the church. சபைக்குள்ள யாரோ வந்து எதையோ உபதேசம் பண்ணிட்டு போறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் சொன்னார், 3 வருஷம் அவர் என்ன பண்ணாருங்க, சுத்தி சபைக்குள்ள இந்த கள்ள உபதேசம், தவறான உபதேசம் வரக்கூடாதுன்னு கவனமா இருந்தார். நீங்க எவ்வளவு இடத்துல நடக்குது.
சில காரியங்களை டு அட்ராக்ட் பீப்புள், கவர்ச்சியில இழுக்கிறது. நான் போன அன்னைக்கு கூட எங்க சொன்னா தெரியல, ஒரு இடத்துல என்ன இருந்துச்சுங்க, இந்த ஈஸ்டர் டைம்ல ஒரு சிலுவையை செஞ்சுட்டு இந்த 40 நாள் அந்த சிலுவையை செஞ்சு சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, உங்க பாவங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, ஆணில அடிச்சிருங்க, ஆணில அடிச்சிருங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணாங்க, உங்க பாவத்தெல்லாம் எழுதி கொண்டு வந்து இந்த தொட்டியில போட்டுருங்க, ஒரு டப்பா வச்சு அதுக்குள்ள போட்டுருங்க. சோ நான் ஜெபம் பண்ணி அதெல்லாம் என்ன பண்றேன், எரிக்க போகிறேன். யோசித்து பாருங்க, சபை மக்கள் எல்லாம் எழுதுனாங்களாம், இவன் பாஸ்டமா கூட எழுதி கொண்டு வந்து போட்டாங்களாம். பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம்? ஏன் வேலை அறிக்கை பண்ண வேண்டியது, மன்னிக்கிறது அவருக்குள்ள அதிகாரம், அவ்வளவுதான். அப்போ நான் எழுதி போட்டு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அதை நெருப்புல போட்டு பத்த வச்சு எரிச்சுட்டாக்கா பாவம் என்னை விட்டு போயிருமா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் பாவத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் உண்டு. There is no shortcut. இப்போ இதெல்லாம் இருக்குது சபைகளுக்குள்ள, இன்னைக்கும் இருக்குது, இல்லன்னு இல்ல. எங்கேயோ இது பாக்குறாங்க, எங்கேயோ கத்துக்கிறாங்க, வந்துட்டு இதை இன்ட்ரோடியூஸ் இன் த சர்ச். அதை பார்த்து பீப்புள், பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் இருந்து வளர்ந்த சபையிலே ஒரு காரியம் நடந்துச்சு. ஒரு வீட்டுல ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ விட்டு வந்துருமா, நாங்க பாத்துக்கிறோம். என்ன, புருஷனையே விட்டு வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. என் கண்ணில் பார்த்த காரியம். அவங்கள என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, புருஷனை விட்டு வந்துட்டாங்க. சொன்னவங்க எவ்வளவு நாள் பார்க்க போறாங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போச்சு. she got frustrated லைஃப்ல. புருஷன் விட்டு போயிட்டார், வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் இந்த அம்மா சர்ச்சுக்கு போறதெல்லாம் தடை பண்ணல. சில காரியங்களை அவர் சொன்னார், இப்படிதான் இருக்கணும்னு விருப்பப்பட, பிகாஸ் இஸ் நாட் ரட்சிக்கப்படல. இந்த ஊர் ஜனம் யாரோ அந்த ஊழியக்காரே இருக்கட்டும், அவங்க சொன்ன பேச்சை கேட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, கடைசியில நரக வேதனை. அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்க பிள்ளைங்க இல்லை, யாரும் இல்லை அவங்கள பாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் என்ன பண்றாங்க, வஞ்சிக்கப்பட்டு போகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் குடும்பம் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். அவர் நல்ல ஒரு கம்பெனியில வேலை பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு பிரச்சனை உள்ள வந்தது. பிரச்சனை வரும், என்ன பண்ணாங்க, அந்த அங்க இருக்கிற அந்த யாரோ ஒரு ஆபீசர் வந்து இவரை டார்கெட் பண்ணி நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டட், கோவம், நான் இவ்வளவு வேலை பண்றேன், என் மேலேயே டார்கெட் பண்றாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, சில அவங்களுக்கு ஆலோசனை, என்ன இதுக்கு வாங்கினேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துரு, வேலைய நீ ரிசைன் பண்ணிட்டு வந்துரு, நாங்க இருக்கிறோம்ல பாத்துக்கிறதுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு பேச்சை கேட்டு வந்துட்டாரு. அதை பண்ண, இதை போற, கூட இருக்கிறேன்னு எதுல கை வச்சாலும் எல்லாம் போச்சு. கடைசியில அந்த நாட்கள்லயே அவருக்கு அவர் கம்பெனில இருந்து அவர் ரிசைன் பண்ணதுக்கு 9 லட்சம் வந்தது. அந்த 9 லட்சத்துல ஒரு 6-7 மாசத்துல 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க. they wanted to commit suicide. அந்த நேரத்துல கர்த்தர் கிருபையா யாரையோ ஒருத்தர் அனுப்பி, ஒரு ஊழியக்காரர் அனுப்பி அவங்கள தப்பு வச்சார். ஹல்லேலூயா. சோ யோசிச்சு பாருங்க, நிறைய இந்த மாதிரி உபதேசங்கள் வரும், இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீ அதான் நடந்துற, இது அதெல்லாம் கிடையாது. பவுல் எழுதுறாரு என்னன்னு, அவர்கள் ஒருவனும் நயவசனத்தினால் உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூர இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். He heard a message about their faith. கொலேசி சபையில
உண்மையான விசுவாசத்தை பத்தி கேள்விப்படுகிறார், உண்மையா இயேசுக்காக உறுதியாய் நிக்கிறத பத்தி கேள்விப்படுகிறார். He gets excited. அப்பதான் அவர் எழுதுறாருப்பா, உங்ககிட்ட இருக்கிற இந்த faith எல்லாம் நல்லதா இருக்குது, பட் ஐ வாண்ட் டு உங்களுக்கு ஒரு கவுன்சிலை கொடுக்கிற, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா, ஏன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் இன்விசிபிளா இருக்கிற ஒரு சத்துரு இருக்கிறான். உங்களுக்கு விசிபிளா இருக்கிறவன் அவன் சொல்லுவான், நீ போலனா பரவாயில்ல, நீ ஜெபிக்கலனா பரவாயில்ல. இதெல்லாம் சத்ருவினால் வருகிற, மனுஷனை கொண்டு பல காரியங்களை சொல்லி கொடுக்கிற, சரி, அதாவது டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு போகிற காரியம். நீ சிம்பிள் திங்கில் டெவில் யூஸ் யாரையோ ஒரு மனுஷனை தான், ஊழியக்காரனை தான் இன்னைக்கு யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு மேல பிசாசும் சும்மா இருக்க மாட்டான். அவன் யாரு விருங்களாங்க, அவன் இஸ் ஜஸ்ட் ரோமிங் லைக் a roaring lion. ரோரிங் லயன் தானங்க அங்க. ரோரிங் லயன் இயேசு கிறிஸ்து சொல்ல எப்படி சொல்றாரு, கர்ஜிக்கிற சிங்கம் போல, லைக் a roaring lion. ரோரிங் லயன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஆனா அவரை போல வேஷம் போட்டுட்டு ரோரிங் லயன் கர்ஜிப்பாங்க சில பேரு. It doesn't mean they are doing with the authority of Jesus. It's like a roaring lion, கர்ஜிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அது இருக்குது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்று. அப்போ யாம ஏன் கர்ஜிக்கிறானா, He doesn't want you to walk in faith, live in faith, move in faith. விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் நீங்க இருக்க கூடாதுன்னு அவன் திட்டம் போட்டிருக்கிறான். நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, என் வாழ்க்கையில 95ஆம் வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு I had to go through many phases of life. ஆனா நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம சுகம் இல்லாம படுக்கும் போது தான் I didn't go to the church. ரொம்ப எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு. ஒரு முறை அவ்வளோ சிக்கான நான் எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை வாரம் ஆச்சு சர்ச்சுக்கு போயின்னு கூட அந்த உணர்வு கூட இல்லாம தான் இருந்தேன். நான் ஏதோ ஒரு வாரம் தான் போறேன். பாஸ்டர் கேட்கிறாரு, என்னப்பா 2-3 வாரமா காணும். எனக்கு அப்பதான் ஷாக், அப்ப 2-3 வாரம் நான் போலையா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா rarely I miss the church. எனக்கு புரியுதோ புரியலையோ, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, சில நேரத்துல போய் உட்காந்து வெறும் பைபிளை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சர்ச்ல, வேற ஒன்னும் பண்ண மாட்டேன். I will be studying. அந்த அங்க பிரசங்க ஆரம்பிச்சு சபை ஆராதனை முடிகிற வரைக்கும் பைபிளை படிச்சிருப்பேன். அவ்வளவுதான் பண்ணுவேன். I never miss the church. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாளும் ஒரு சண்டையும் சபையும் மிஸ் பண்ணதில்லை. ஸோ நாங்க சபைக்கு வரணும்னா ஏதோ அப்படி எழுந்திரிச்சு அப்படி முகம் கழுவிட்டு வர்றதில்லை. நாங்க நீலசந்திரால வீடு, அங்க இருந்து நாங்க லிங்கராஜபுரத்துக்கு வரணும். இல்லைன்னா இன்னொரு இடம் காக்ஸ் டவுன் கிட்ட, அதுக்கு மேல வரணும். எல்லாம் ஏரியா, அது இது ஒரு ஏரியா, டெக்கோஸ்டா ஸ்கொயர் ஐடிசி ஃபேக்டரிக்கு அந்த பக்கத்துல வரணும். அப்போ வரணும்னா நாங்க காலையில இங்க 9 மணிக்கு ஆராதனைனா நாங்க 7 மணிக்கு விடணும், 7-7:30 விடணும். அங்கிருந்து ஒரு பஸ் பிடிக்கணும், சிவாஜி நகர் வரணும், அங்க ஒரு பஸ் பிடிச்சு நாங்க இங்க வரணும். அப்போ 2 வீலர் எல்லாம் அந்த வசதி கூட இல்லை. அப்போ ரிட்டர்ன் போகும்போது அப்படிதான் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 3 மணி ஆகும். மூணு மணிக்கு ஆன உடனே அங்க ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சுக்கு போயிடுவோம். முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு சாப்பிடுறது 6-7 மணி ஆயிரும் காலையில வீட்டை விட்டா. சோ காரணம் எதுக்கு சொல்றேன்னா,
somehow God, நான் நடந்தேன், நான் போனேன்ல. God led us. God guided me all through that days. So I learned many things through the word of God. கர்த்தருடைய வசனத்தின் மூலம் தான் எது நிஜம் எதை பொய்ன்னு நான் கத்துக்கொள்ள முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு ஜூம் இருக்குது, இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சர்ச் மிஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. பிரசங்க என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு there was no CDs, no cassettes. அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு போஷிப்பு. மற்ற நாள்ல ஜெபத்துக்கு வர முடியாது, அவ்வளவு தூரத்துல இருந்து. சோ இப்போ இங்க பவுல் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பவுல் எழுதுறாரு, நிறைய பேர் வருவாங்க, உங்களை வஞ்சித்து உங்களை ஏமாத்தி கொண்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கு. அப்ப பவுல் என்ன எழுதுறாரு, உங்களை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன், I heard about your faith, உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் எல்லாத்தையும் நான் I am astonished. அவர் சொல்ற ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமா இருந்துதான் நான் என்ன பண்றேன், I give you counsel. என்னன்னு, நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ தெரியாது, பட் as you heard Jesus, அவரை ஏற்றுக்கொண்டபடியே. 6th verse என்ன இருக்குதுங்க, as you accepted Christ Jesus as your Lord, you must continue பண்ணுங்க, தொடர்ச்சியாய் make sure that you walk in union with Christ. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பவுல் என்ன, many things will come. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் வரும் போகும். பட் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு பிலீவருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பைபிள்ல ஆலோசனை கொடுக்கிறது என்னன்னா, as you received Christ, அவரை ஏற்றுக்கொண்டபடியே, make sure that you live with Jesus. அதுதான் சிம்பிள் திங். இன்னைக்கு நம்ம உலகத்துல நிறைய காரியம் இன்னைக்கு நிறைய காரியம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சபைக்குள்ள தவிர்க்க முடியாத ஒரு பாவம் இருக்குது. என்ன சொல்லுங்க பாக்க. காசிப்பிங். காசிப் பாவமா இல்லையா? புறம் கூறுதல், ரைட்? புறம் காசிப்பிங் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாஸ்டருங்களே காசிப் பண்றாங்கன்னா அப்போ சபை விசுவாசிங்க பண்ணாம இருப்பாங்களா? அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர், ரைட்? இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. அப்போ காசிப்பிங் இருந்துச்சுன்னா, if you are gossiping, காலையில தொடங்கி ராத்திரி வரைக்கும், மத்தியானம் ராத்திரின்னு அவங்க இப்படி இவங்க இப்படி, இது சரியில்லை அது சரியில்லைனாக்கா, how can you walk with Christ? கிறிஸ்துவின் நேச்சர் உங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? கிறிஸ்துவின் குணாதிசயம் உங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் அவரோட நடக்க ஆரம்பிங்க. walk with Jesus. You don't have, இந்த பூமியில இருக்கும்போது இயேசுவை போல there is no other person who can take you, guide you in the right way. அவரோட நடக்க ஆரம்பிங்க. Many things will come. வராதுன்னு சொல்லல. நிறைய வரும். ஒரே ஒரு காரியத்துக்காக வரது தெரியுமா? நீங்க இயேசுவோட நடக்க கூடாது, இயேசுவோட இருக்க கூடாது, இயேசுவோட பழக கூடாது, நீங்க ஜெபம் பண்ண கூடாது, நீங்க பைபிள் வாசிக்க கூடாது. இதுக்காக பிசாசு என்ன பண்ணுவாங்க? he will send waves after waves after, பல காரியங்கள் வரும். ஒரே ஒரு நோக்கத்தோட, தேவன் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிற ஒரே ஒரு நோக்கம். அப்ப தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிறது சும்மா போகாதெல்லாம் என்ன பண்ணுவோம்? போயிருவோம் தேவன் கிட்ட. he will use only one method. பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா from Genesis 3ல இருந்து பிசாசு பயன்படுத்தின ஒரு தந்திரமான ஒரு காரியம் என்னன்னா டிசெப்ஷன். வசனத்தையே திரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டா, பைபிள்ல தானே இருக்குதுன்னு சொல்லும்.
So God doesn't want that. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? Make sure அவரை ஏற்றுக்கொண்டபடியே walk with him. பவுல் என்ன கேள்வி பண்றாரு? இந்த 6ஆம் தமிழ்ல பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, as you received Christ, ஏற்றுக்கொண்டபடியே என்ன பண்ண? Continue to walk in him. என்ன பண்ணுமா? அவருக்குள் வேர்கொண்டவர்களாகும், அவருக்குள் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். அது இங்கிலீஷ்ல படிங்க. அத இல்ல 6th இருந்து படி. And now just as you accepted Christ Jesus as your Lord, you must continue to follow. You must, the must அண்டர்லைன் பண்ணுங்க, இல்ல சர்க்கிள் போடுங்க. யூ மஸ்ட். யூ மஸ்ட்னா Paul is saying very strictly, கண்டிப்பா you must continue to follow him. அப்ப ஆண்டவர் don't follow anyone. You have ஒரே ஒருத்தரை தான் நீங்க ஃபாலோ பண்ண. It's Christ Jesus. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கல்ல. உங்களுக்கு பைபிள் ஆண்டவர் கையில கொடுத்துட்டாரு. இதை நீங்க படிக்கிறதுக்கு ஞான அறிவை கொடுத்துட்டாரு. Make yourself time to study the word. இன்னைக்கு உண்மையாக அந்த காலத்துக்காக நான் ரொம்ப ஸ்தோத்திரம் என்ற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். Because there was no entertainment. நாங்க வளர நாட்கள்ல டிவி கூட கிடையாது. டிவி வாங்கி வீட்டுல வச்சாக்க ஒண்ணுமே வராது. அதுல அவன் ஏதாச்சும் போட்டாதான் வரும். இந்த கிரிக்கெட் மேட்சோ டென்னிஸோ அதே ஒன்னும் தெரியாம முன்னாடி டிவி இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு உட்காரும். இன்னைக்கு எதை விரும்புறோமோ அதை பார்க்க முடியும். ரைட்? பெருசா நீ போர் அடிச்சுதான் டிவியில நான் பாக்குறேன், நான் மொபைல்லயே பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட். ஷார்ட்ஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க? நீங்க எடுத்து பாருங்க. அது அப்படி தள்ளி 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 பாருங்க. அப்புறம் உங்களுக்கு உணர்வு வரும்போது, உண்மையாவே சுய உணர்வு வந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிட்டு இருக்கும். அப்ப ஐயோ சில பேர் ஐயோன்னு சமையல் பண்ணுங்க. அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் அட்ராக்ஷனை வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணி இழுத்து உங்க வேலையை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ மொபைல் ஒரு கேஜெட் தான், ஆனா அது உங்க வாழ்க்கை சீரழிக்கிற ஒரு காரியம், உங்களை அடிமையாக்குகிற காரியம். நெவர் திங்க். இன்னைக்கு நிறைய மெசேஜ் வருது, நிறைய காரியம் வருது, யூடியூப்ல வருது, எல்லாம் வருது. பார்க்க வேணாம்னு சொல்லல. அதை பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின்படி இருக்குதா பாருங்க. நாளைக்கு கூட சாம் கிட்ட சொல்லியிருந்தேன். திடீர்னு சாம் ஏதோ நான் யூடியூப்ல செக் பண்ண போனேன், பார்த்தாங்க ஏதோ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஊழியத்துல பாத்தீங்கன்னா அவர் கத்துறாரு டெலிவரன்ஸ் 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 அவர் கத்தின்னு இருக்கிறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரிவைவல் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங். பைபிள்ல எங்கேயா சொல்லப்பட்டிருக்குது? பைபிள் முழுக்க புதிய ஏற்பாடெல்லாம் let people know Jesus. இயேசுவை வெளிப்படுத்துற ஊழியம் தான், வேலை தான் நமக்கு. இயேசுவை பத்தி சொல்ற வேலை தான் நமக்கு. keep talking about Jesus, keep telling about Jesus. மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நம்ம இன்னைக்கு மேனிபுலேட் பண்ணி கொள்றோம். நமக்கு அதை கேட்கறதா சந்தோஷம். என்னமா ஜெபம் பண்றாங்க. ஏன் நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? if you are looking to people to pray, நாம கேட்கறதுல தப்பு கிடையாது. அதையே வாண்டடா வச்சீங்கன்னா இட் மீன்ஸ் you are begin to living வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறீங்க. அப்ப பவுல் சொல்றாரு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? it should be with Jesus.
இயேசுவோட நடக்க பழகிக்கொள்ளணும். நம்ம ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். நீங்களும் நானும் ஏனோக்கால நடக்க முடிஞ்சுல, உங்களால என்னால முடியலையா? நமக்கு வந்து we walk with phone, right? இந்த போனை தூக்கிட்டு போறது கையம் வலிக்கிறது இல்ல, ஒரு ஷோல்டரும் வலிக்கிறது இல்ல. ஆனா மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது சின்ன, ஐயோ இதெல்லாம் தூக்கிட்டு வர. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தா, எல்லாத்தையும் விட்டுட்டா. He walked with Jesus. அவனுக்கு இந்த walking with God was his pleasant time. அவனுக்கு அதான் சொல்ல, அவருக்குள் நடந்து கொண்டிருங்க. வாக் வித் ஜீசஸ், கீப் வாக்கிங் வித் ஜீசஸ். நான் சொல்லல இன்னைக்கு நாளைக்கே நீங்க எந்திரிச்ச உடனே அப்படியே இயேசுவோட நடக்க போறீங்கன்னு சொல்லல. இட் வில் டேக் டைம். தி டெவில் வில் கம் அட்டாக்கிங் யூ. உங்களை ஒவ்வொரு நாளும் வந்து அவன் என்ன பண்ணுவான், உங்க மனசை திசை திரும்ப பார்ப்பான். டோன்ட் எவர் திங்க் அவன் இந்த பிசாசு ஏதோ சும்மா அப்படி வரீங்களா, வராப்பா, நான் வரட்டுமாப்பா, அவன் கேட்க போறது இல்ல. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவான். எத்தனை பேருக்கு நீங்க சின்ன வயசுல செஞ்ச பாவம் ஞாபகத்து வருது? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வந்துச்சு அது? நீங்க தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, புது சிருஷ்டி ஆயிட்டீங்களே, பழையவைகள் எல்லாம் போயிடுச்சு. எப்படி நடக்குது? உங்க மூளையில பதிஞ்சு போச்சு, அது மெமரியில ஸ்டோர் ஆகி போச்சு. அதனாலதான் சும்மா இருக்கும்போது திடீர்னு அது எட்டி பார்க்கும். அதான் நான் சின்னதுல இருக்கும்போது தெரியுமா, என்னத்த பண்றது, சின்னதுல எப்படி இருந்த முடிஞ்சு போச்சுல கதை. இப்ப வளர்ந்துட்டோம்ல, அத கடந்த அத பேசி என்ன பண்ண போறீங்க? ஜீசஸ் தேவன் என்ன, வாட் ஆர் யூ டூயிங் நவ்? என்னோட நடக்கிறியா நீ? Have you taken your choice to walk with God? Where is your walk? யாரோட அதிகமா பேசுறோம்? சில பேர் போன் எடுத்தா மணி கணக்குல பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவங்களுக்கு தான் வெளிச்சம். தொட்ட கதை, தொடாத கதை, விட்ட கதை, விடாத கதை. கடைசியில இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி, அவங்க என்னத்தை அறுவடை பண்ணாங்கன்னா ஒன்றும் கிடையாது. வாட் டு யூ கேரி? அந்த உங்க கான்வர்சேஷன்ல how much was Jesus in your conversation? நீங்க பேசுங்க, பேச வேணாம்னு சொல்ல, இயேசுவை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? ஏனோக்கு சஞ்சரித்தான், நோவா சஞ்சரித்தான். ஆண்டவரே என்னோட பேசுங்க. நிறைய பேர் கேட்குவாங்க. நான்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இந்த மெசேஜ் கலாட்டுறது ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு என்ன பிரசங்கம் பண்ண ஆண்டவரே? அதெல்லாம் ஜெபத்தெல்லாம் விட்டாச்சு. என்ன தெரியுங்களா? யூ வாக் வித் காட், காட் வில் ஸ்பீக் டு யூ. நோவா தேவனோடு சஞ்சரித்தா. ஒரு நாள் திடீர்னு நோவா சொன்னார், அப்பா, ஐ ஹாவ் எ மாஸ்டர் பிளான், அதை நீ தான் செய்ய போற. எனக்காக ஒரு பேழை உண்டு பண்ண போகிற. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, A to Z. யோசித்து பாருங்க, நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், மழை வரப்போகுது, எவ்ரிதிங் அமேசிங். அதை படிச்சா நிறைய பேருக்கு ஆச்சரியமா தோன்றது இல்ல. We don't get excited when you study Genesis 6 படிக்கும் போது. நோவா தேவனோட சஞ்சரித்தான். God loved it. நம்ம தேடுறாரு இன்னைக்கும். He wants to pour out his heart. நம்ம தான் நமக்கு பழகி போச்சு. நமக்கு வாயில வந்ததெல்லாம் நம்ம மனசுல வந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட கொட்டிடுறோம். But God is waiting to pour out his heart. உங்ககிட்ட தானே சொல்ல விரும்புறாரு.
ஆனா தேடுறாரு, ஒருத்தரும் இல்ல. நோவா தான் நீ கிடைச்சாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம் which is not connected with God. அதான் சொல்றாரு, அப்பா learn to walk with God. நீ உபதேசிக்கப்பட்டபடி as you have been taught என்ன பண்ணுமா, get rooted. அவர் மேல உன் லைஃப் கட்டப்பட்டு இருக்கட்டும். அதோட பவுல் என்ன சொல்றாரு, இட்ஸ் ஆல்ரெடி ஆர் டூயிங் இட், கண்டினியூ டு டூ இட். அவ்வளவுதான். உங்க ஃபெல்லோஷிப் should go deep rooted with Christ. உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டுல ஏதோ ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செடிக்கு என்ன பண்றீங்க, அது பாட்டுக்கு விட்டுருங்களேன், விதை போட்டீங்க, அதான் மழை வந்தா பிடிக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு வளரட்டும். என்ன பண்றீங்க, தண்ணிய ஊத்துறீங்க, அதுக்கு என்ன பண்றீங்க, மென்யூர் போடுறீங்க, அதை குத்துறீங்க, நோண்டுறீங்க. அது மேல இருக்கிற கோவத்தினாலயா? உங்களுக்கு என்ன, இந்த நாங்க வச்சிருக்கிற விதை நல்லா கனி கொடுக்கணும், நல்லா வளரணும். நீங்க குத்தி கொடாயிறதுனால அந்த செடி கொடி ஐயோன்னுதா. ஆனா நமக்கு மாத்திரம் ஆண்டவர் கொஞ்சம் குத்தி கொடைஞ்சா எவ்வளவு ஐயோ ஆண்டவர் எந்த பண்ணாலும். The only thing God's mind is உங்களை உருவாக்கணும், உங்களை உருமாக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, as you accepted Christ, அவரை ஏற்றுக்கொண்டபடியே வேர்கொள்ளுங்க, கட்டப்படுங்க, அவருக்குள் நடந்து walk with him, keep walking with Jesus. நீங்க நடக்கலன்னா என்ன நடக்கும்னா அடுத்த வசனத்துல எழுதி இருக்கிறார். 8ஆம் வசனம் என்ன சொல்லுது, இந்த 6-7 நீங்க நடக்கலன்னா வாழலன்னா என்ன ஆகுங்க, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உங்க ஒருவனும் உங்களுக்கு கொள்ளை போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 4ஆம் வசனத்துல எச்சரிப்பு கொடுக்கிறாரு, 8ஆம் வசனத்துல எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அதுக்கு நடுவுலதான் வாக்கிங் வித் கிரைஸ்ட பத்தி எழுதுறாரு. எச்சரிக்கையாயிருங்கள், அது மனுஷ பாரம்பரிய நியாயத்தையும் வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்போ பவுல் என்ன எழுதுறாரு, there are many teaching that is not involved Christ. It's all man-made theories and stories. அப்ப பவுல் பைபிள்ல நமக்கு எழுதி கொடுத்துற எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. பட் என்ன நமக்கு ஏன் புரியாம போய் மறுபடியும் குழியில விழுறோம்னா என்ன காரணம், என்னன்னா we don't study, இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அதனால போய் விழுறோம். நம்ம விழ வைக்கிறதுக்கேன்னு ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? நான் இல்லைன்னா எப்படி, நான் போலன்னா எப்படி? மனுஷ லௌகீக ஞானத்தினால், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். யாரும் உங்களை கேப்சர் பண்ண வேணாம். Be watchful, be careful, don't let anyone capture you with empty philosophy, high sounding nonsense. நமக்கு அதுதானே பிடிக்குது. All nonsenses, high sounding nonsense come from human thinking. எங்கங்க இன்னைக்கு பாதி நேரம் சபை நடக்கிறது ஹியூமன் திங்கிங்ல தான். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வருஷம் துவக்கத்திலேயே இந்த வருஷத்துக்கெல்லாம் ப்ரோக்ராம், ஜான்வரி டு டிசம்பர். கரெக்ட், டிசம்பர்ல 31st நைட் ஆல் நைட் ப்ரேயர், வாக்கு தத்த ஆராதனை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. சார்ட் அவுட் பண்ணிட்டு ஐயோ போட்டுட்டுமேன்னு சொல்லி நடத்துவாங்க.
நாட் வித் தி கவுன்சில் ஆஃப் காட். தேவன் சொல்லி நடத்துகிறது அல்ல. So only one place you begin to learn or walk with God now, it begins with surrender to God. Surrendering yourself to God. தேவனிடத்துல உங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சில நேரத்துல தட்டுவாரு, சில நேரத்துல குட்டுவாரு. You will know that God is feeding me. It means he loves you so much. உங்களை அத்தனையா நேசிக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாரு, அவர் உங்களை பாதுகாக்க நினைக்கிறார். We think ஆண்டவர் என் மேல கோவமா இருக்கிறார். No, he wants to பாதுகாத்து உங்களை கண்மணி போல வச்சுக்கணும். அதனாலதான் இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தை பிறந்த பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அது கழுவும், பசி எடுக்கும் போது போவாங்க, பால் கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, முடிஞ்சிடும் கதை. கொஞ்சம் அது தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்ச பிறகு அம்மாமாருக்கு எப்படி இருக்கும், ஒரு கண்ணு சமையல்ல, ஒரு கண்ணு புள்ள மேல. எங்க போயிருந்தோ, எதை தொட்டுதோ, எங்க விழுந்துருதோ. அப்ப ஆண்டவரும் அப்படிதான், நீங்க தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது இஸ் வாட்சிங் ஓவர் யூ. எங்க போய் விழுந்துருவியோ, விழுந்தா எந்திரிக்க முடியாம பெரிய அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் ரொம்ப செக்யூர்டா உங்களை பார்க்க விரும்புறார். அதனாலதான் பைபிள் அத்தனை கவுன்சில் கொடுத்திருக்கிறார். இந்த கவுன்சில் எல்லாம் நாட் டு ஹர்ட் யூ பட் டு பில்ட் யூ, நாட் டு டெஸ்ட்ராய் யூ பட் டு பிரிங் லைஃப் இன்டு யூ. அதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நம்ம கண்களை